மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. முதலமைச்சர் விஜயனுடைய ஆட்சி ஆரம்பித்து தொடங்கி கிட்டத்தட்ட இன்றைக்கு 9 நாட்களை தொடங்கி தொற்றிருக்கிறது. இந்த 9 நாட்களில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது கேலி கூத்தாகவும் சிரிப்பாகவும் கொடூரமாகவும் பயமாகவும் இருக்கிறது. நம்ம விஜய் மீது தொடர்ந்து விஜயனுடைய நிர்வாகங்கள் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக விஜயனுடைய அந்த வேட்பாளர்களுடைய லட்சணம், விஜயனுடைய பிரச்சார யுக்தி, இது அனைத்துமே டிராமா, மோசடித்தனம், இது ஏமாத்தி மக்களை மடமாத்துற வேலை. திமுக மீது வீண் பழி சுமத்தி கொண்டே அவர் திமுகவை மட்டுமே பேசி சோசியல் மீடியாவிலேயே அவங்க காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதன் விளைவாக இன்றைக்கு ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிற விஜய் மீண்டும் அதே பாணியை பயன்படுத்துகிறார். திருமண பக்கம்லாம் ரீல்ஸ், போலி ரீல்ஸ், பொய் ரீல்ஸ், ஏமாத்து ரீல்ஸ், மக்களை மடைமாற்ற ரீல்ஸ், இது எல்லாத்தையும் இன்றைக்கு இந்து பத்திரிகை அவர்கள் வீடியோ வெளியிட்டே அம்பலப்படுத்தி இருக்காங்க. அந்த வீடியோவில் பேசியவர் என்னுடைய நண்பர் தான் அவர். ஏன்னா நான் தினமலர்ல ஒரு காலகட்டத்தில் வேலை செய்யும் போது, இன்னொரு தின பூமி என்கிற ஒரு பத்திரிகையில் வேலை செய்யும் போது, இன்னும் சில ஊடகங்களில் நான் வேலை செய்யும் போது, அவரும் ஒரு நாளிதழில் வேலை பார்த்து நாங்களெல்லாம் ஒன்னாவே வேலை பார்த்தவர்கள். அந்த சுரேஷ் என்கிற அந்த பத்திரிகையாளர் இன்றைக்கு மிக விலாவரியாக தாவேக்காவுடைய அத்தனை பித்தலாட்டங்களையும் வீடியோவில் எடுத்து சொல்லியிருக்கார். இந்துடைய செய்தியாளராக அவர் அதற்கு முன்னாடி வேறு ஒரு ஆங்கில நாடகத்தில் அவர் பணியாற்றினார். இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயங்கள் அனைத்துமே 100% உண்மையான விஷயங்கள். போலியாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. ஏதோ விஜய் இந்த மாநிலத்தையே காப்பாற்ற வந்தவர் மாதிரியும், நாளைக்கு இந்தியாவுடைய பிரதமரே ஆவார்ன்ற மாதிரியும் ஒரு பெரிய போலி பிம்பத்தை இந்த ரூட் மாஃபியா கட்டமைக்குது. அதாவது ஜெகதீஷோட நிறுவனம் தான் கட்டமைக்குது. இன்னைக்கு ஜெகதீஷ் தான் விஜய முழு முதல் கையில வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கார். நிழல் முதல்வராக இருக்கிறார் ஜெகதீஷ்னு சொன்னா கூட மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா நீங்க இது அப்படியே மக்கள்கிட்ட போய் நீங்க என்ன லட்சணத்துல போய் சேரும் என்பதை இந்த 9 நாட்கள்ல நடந்த பல சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள், சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு, படு மோசமான பாதகங்கள், கொலைகள், சண்டை சச்சரவு, கொலை முயற்சிகள்லாம் சந்தி சிரிக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில இது நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, ஸ்டாலின் திராவிட மாடல் என்பது சும்மா, அது மாடல் கிடையாது அப்படின்னு பேசிய வாய்கிழிய திமுக மீது குற்றம் சாட்டிய முதலமைச்சர் விஜய் இன்றைக்கு நடந்திருக்கிற சம்பவங்களுக்கு எப்படி பொறுப்பேற்றுக்க போறார்? 9 நாள்ல ஏராளமான சம்பவம் நடந்திருக்கு. அதையெல்லாம் கூட உங்க எல்லார் கவனத்துக்கும் வந்திருக்கும். இன்றைக்கு மட்டும் நடந்திருக்கிற சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன். புதுக்கோட்டையில ஒரு மாற்றுத்திறனாளி பெண், வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை ஊர்ல கொண்டு போய் விட்டுறேன்னு கார்ல ஏத்திட்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பெண்ணை நடுரோட்ல தூக்கி வீசிட்டு போயிருக்கிறார்கள். அதற்காக அந்த ஊரே திரண்டு வந்திருக்கு. ஊரே திரண்டு அவர்களை குற்றவாளிகளை கைது செய்யணும். பல மணி நேரங்களுக்கு பிறகு காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சர் விஜய் கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த சம்பவத்துக்கு விஜய் இந்த நேரம் என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னா, அவர் என்ன ஆக்ஷன் எடுக்கிறது? ஏன்னா அவருக்கு இப்ப அவர் கட்சியை காப்பாத்திக்கணும், ஆட்சியை காப்பாத்திக்கணுமே ஓடிக்கிட்டு இருக்கார். இன்னும் அமைச்சர்களே போடாம இருக்கார். 9 அமைச்சர் தான். மீதி இருக்கிற அமைச்சர்களை யாரு கொடுக்கறது, யார் யார் எந்த கட்சியில சேர்க்கறது கொடுக்கறதுன்னு தெரியாம திணறி கொண்டிருக்கிறார். நிர்வாக சீர்கேடு, நிர்வாகமே நடத்த தெரியாத அளவுக்கு இருக்கிறாரு. அப்ப அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு யார் பதில் சொல்லுவா? ஊரே திரண்டு பெரும் பிரச்சனை, சாலை மறியல் எல்லாம் பண்ண பிறகு 2 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா 52 வயசு 53 வயசு அரை கிழவனுங்க. இவனுங்க இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க. பெண்கள் மீது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை திமுக ஆட்சியிலன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் இப்ப வாய் மூடி மௌனியா இருக்கார். வாய் திறக்கல. கஷ்டம் திறக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைதான். இது மட்டுமா? இந்த சம்பவத்தை அப்படியே இன்னொரு வைரல் வீடியோ பார்த்திருப்பீங்க. ஒரு பெண்ணை கல்லாலேயே அடிக்கிறான், மூஞ்சில் அடிக்கிறான் ஒரு பையன். கேட்டா, நான் காதலிச்ச 2 வருஷமா அந்த பொண்ணு இப்ப என்னை அவாய்ட் பண்றா, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஏதோ ஒரு காரணம். அந்த பொண்ணை அடிச்சு மயங்கிய நிலையில இருக்கும்போது அந்த பொண்ணு முகத்திலே கல்லால் அடிக்கிறான், ஏதோ கொண்டு அடிக்கிறான். அந்த வீடியோ வைரல் ஆகுது. அவனை ஊர் மக்கள்லாம் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவனை கையை கட்டி போட்டு காவல்துறையில ஒப்படைக்கிறாங்க. அந்த பெண்
இன்றைக்கு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கா. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதான் மாற்றமா? நீங்க சொன்ன மாற்றமா? திமுக மீது பழி சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? உங்க ஆட்சியில் லட்சணம் 9 நாள்லயே சந்தி சிரிக்குது. இதுக்கெல்லாம் யாரு என்ன பதில் சொல்லுவீங்க? காவல்துறை உங்க கட்டுப்பாடு தானே வச்சிருக்கீங்க. இதுல எனக்கு என்ன காமெடினா, ஒரு ரவுடித்தனமான கஞ்சா கும்பல் வந்து ஒரு செய்தியாளரை வீடு போது தாக்குறானுங்க. கொடூரமா நடக்குது. என்னடா விஷயம்னா, கஞ்சா குறித்து செய்தி வெளியிட்டாருன்னு ஒரு தரப்பு, அதுக்கு மடமாத்துற மாதிரி ஒரு செய்தி போடுறானுங்க. அவர் வந்து பணம் கேட்டு மிரட்டினாரு, அதனால கஞ்சா கும்பல் வீடு பூந்து அடிச்சதுன்னு. வீடு பூந்து கஞ்சா கும்பல் அடிச்சது உண்மைதானே? பணம் கேட்டாரா கேட்கலன்றது விசாரணையில தெரிய வரும். அப்ப ஒருத்தன் வீடு பூந்து பாட்டிலால அடிக்கிறான், மண்டையை அடிச்சு உடைக்கிறான், பாட்டில் எடுத்து உடைஞ்ச பாட்டில் எடுத்து குத்துறான். குற்றுயிராக கொலையூராக இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் ஒரு டிவியில தனியார் தொலைக்காட்சியில செய்தியாளர். இந்த அசிங்கம் அவலம் எல்லாம் முதலமைச்சர் விஜய் கவனத்துக்கு போலியா? எதுக்கெடுத்தாலும் வாய்க்கிழிய ஒருத்தன் பேசிக்கிட்டே இருந்தானே, அவன் இதெல்லாம் பத்தி ஒன்னும் பேசுறது இல்லையா? அமைச்சர் ஆயிட்டேன்னு பிறகு கூட வாய்கிழியே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் இதுக்கு ஏன் வாய் மூடி மௌனியா இருக்காரு? அப்ப சட்டம் ஒழுங்க நிர்வாக திறமை இல்லாத குழந்தை கையில போய் என்னத்தையா கொடுத்த மாதிரி 2 வயசு குழந்தை கையில ஆட்சி நிர்வாகத்தை கொடுத்தா என்னங்க நடக்குங்க? அந்த குழந்தை கையில பிஸ்கெட் கொடுக்கலாம், ஒரு முட்டாய் கொடுக்கலாம், இவ்வளவுதான் கொடுக்க முடியும். ஆனால் இந்த நாட்டு மக்கள் மாயையில சிக்கி ரீல்ஸ் மோகத்துல மயங்கி புள்ள சொல்றான், பையன் சொல்றான், பேத்தி சொல்றான், பேரன் சொல்றான்னு போய் மானங்கட்டத்தனமா அந்த ஓட்டை மாத்தி போட்டு இன்றைக்கு சந்தி சிரிக்கிறார்கள். இப்பதான் புரியுது அவங்களுக்கு. ஐயோ, குழந்தை கையில போய் கொல்லிக்கட்டையை கொடுத்துட்டோமே, அது அடுத்த இருக்கிற கூரை வீட்டுல எல்லாம் பத்த வச்சுட்டு இருக்குது, கொளுத்தி கொளுத்தி விளையாடுது. இன்றைக்கு 2 கானா பாடகர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இது சட்டம் ஒழுங்குல வராதா? முதலமைச்சர் கவனத்தில் தானே வரும். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு கிடையாதா? இது குறித்து எந்த வீடியோ வர்றதில்லை. அதாவது இதுக்கெல்லாம் பிஜிஎம் போட வேண்டியதானே. ஒரு என்ன சொல்றதுன்னா, குடோன் பத்தி எரியுதுங்க. ஒரு எம்எல்ஏ போறார் பாக்குறதுக்காக, ஈசிஆர் சரவணன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ. யார் யாரெல்லாம் எம்எல்ஏ பாரு, என்ன லட்சணம் பாருங்க. இந்த எம்எல்ஏ போறார், போகும்போது பிஜிஎம் போடுறாங்க, ஏதோ பெருசா அவர் வந்து காப்பாற்ற போற மாதிரி. சாவு வீட்டுல பிஜிஎம் போடுறாரு. ஒரு சாவு, அங்க போய் மாலை போட போறார், அதற்கு ஒரு பிஜிஎம். ரீல்ஸ்லயே வாழ்க்கையை ஓட்டுறானுங்க இவனுங்க. மக்கள் பணி செய்யலாம் வரல. இதெல்லாம் விஜய் கவனத்துக்கு போகாதா? முதலமைச்சர் விஜய் கவனத்துக்கு. முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாதா? பண்ணையார்த்தனம் யார் பண்றா? பண்ணையார்த்தம் மன்னராட்சி. உதாரணம் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ, அந்த அம்மா பேர் வந்து கனிமொழி சந்தோஷ். அந்த அம்மா தன்னை டாக்டர்னு சொல்லி தெரியுது. டாக்டர்லாம் கிடையாது, அது ஜோசியத்துல ஏதோ வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கு. அது உண்மையா பொய்யான்னு விசாரிச்சாதான் தெரியும். கேன்சரையே ஜோசியத்துல குணமாக்க முடியும்னு பேசின ஆள் அந்த அம்மா. உலகமே பயந்து நடுங்கிட்டு இருக்குது அந்த வியாதிக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் தெரியும், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும் அதோட வலி என்ன, வேதனை என்ன, அதோட இறுதி நிகழ்வு எப்படி நடக்கும், அந்த சோகம் எவ்வளவு தூரம் தாக்கும் அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும். வியாதியே மருந்தே கண்டுபிடிக்காத ஒரு வியாதிக்கு ஜோசியத்துல குணமாக்க முடியும்னு பொய் பரப்பிய இந்த அம்மாவை அந்த கவுண்டம்பாளையம் மக்கள் எம்எல்ஏ வாங்கியிருக்காங்க. இனிமேதான் அந்த மக்களுக்கு தெரிய போகுது லட்சணம் எல்லாம். இப்ப இந்த அம்மா தன்னை டாக்டர்னு சொல்லி தெரியுது. இது கூட ரைட்டுங்க, கேட்டா நான் ஜோசியத்துல வாங்கினு விளக்கம் கொடுக்குறாங்க. மன்னராட்சின்னு சொன்னல, இந்த அம்மா வீட்டுல ஆய்வு கூட்டம் நடத்துறாங்களாம். முதல்ல வீட்டுல ஆய்வு கூட்டம் நடத்தலாம் யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி ஒன்றும் பெரிய வீட்டுக்குள்ள நடத்துற அளவுக்கு இங்க ஒன்றும் பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவெல்லாம் இங்க இல்லை. அலுவலகத்துல போய் நடத்த வேண்டியது தானே. இந்த அம்மா மன்னராட்சி மாதிரி ஏதோ பெரிய மகாராணி மாதிரி ஒரு சோபால உட்கார்ந்துருக்காங்க, அதிகாரிகள் எல்லாம் பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் சமத்துவமா? மிஸ்டர் விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு இது தெரியாதா? உங்க எம்எல்ஏ லட்சணம் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா நீங்க? ப்ராப்பரா மக்கள் பணி செய்யற சில எம்எல்ஏக்கள் பதவிக்கு வந்தவங்க சில பேர்லாம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. என் தம்பி ரமேஷ் ஸ்ரீரங்கத்தின் சார்பில் அந்த தொகுதியிலிருந்து ஜெயிச்ச தம்பி ரமேஷ்னு,
அவர் நான் தோத்து போயிடுவேன்னா, எனக்கு பூத்துல உட்கார கூட ஆள் இல்லைன்னா, சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆள் இல்லைன்னு தேர்தல் நாள் என்று கதறியவர். லயோலா மணி ஆறுதல்லாம் படுத்தின வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் ஜெயிச்சிட்டாராங்க. அவர் இன்னைக்கு நிறைய ஸ்கூலுக்கு போறாரு, ஆஸ்பத்திரி போறாரு, ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணா கூட தப்பு இல்லைங்க. அதெல்லாம் மக்கள் பணியாற்ற வேண்டிய விஷயம். அதுல ரமேஷ் அவர்களை நம்ம பாராட்டலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த சோபால உட்கார்ந்துக்கிட்டு ஆணவத்தின் உச்சத்துல ஏதோ மகாராணி ரேஞ்சில் என்ன இதெல்லாம்? இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? அசிங்கமா இல்லையா? ஏன் இறங்கி போய் ஆபீஸ்ல போய் ஆய்வு கூட்டம் நடத்தினா ஆகாதா? இதுதான் உங்க முதலமைச்சர் விஜய் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா? முதல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கிளாஸ் எடுங்க. எல்லாருமே தான் ஏதோ மன்னர் மாதிரி தான் பரம்பரையே அப்படியே மன்னர்ல வந்த பரம்பரை மாதிரி எல்லாம் ஆடக்கூடாது. குருவி உட்கார பணம்பழம் இந்த கதையாயிடுச்சு இப்ப. ஆனா அந்த பணம்பழம் அதே குருவி தலையில ஊஞ்சின்னு வச்சுங்க, மேட்டிமையினாலும் அதிகார திமிருனாலையும் ஆணவ பதவியினாலையும் பதவியினுடைய ஆணவத்தினாலையும் ஆட்டம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா பதவி நிக்காதுங்க. உஷாரா இருந்தீங்கன்னா உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டு மக்கள்கிட்ட நாலு நல்ல பேர் எடுக்கலாம். இல்லைன்னா அவ்வளவுதான். இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குங்க பேசுவதற்கு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நகரலாம்னு நினைக்கிறேன். நான் நிதியமைச்சர், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் நம்ம அண்ணன் செங்கோட்டையன், அவர் அதிமுகவில் பல ஆண்டுகள் 50 வருஷம் அதிமுகவில் இருந்தவர். ஜெயலலிதா எம்ஜிஆர் கூடலாம் பயணம் பண்ணவர், எடப்பாடியோடலாம் பயணம் பண்ணவர். அப்புறம் முரண் ஏற்பட்டு வெளியே வந்தார், எடப்பாடி துரத்தி விட்டாரு. இப்போ அவர் அமைச்சர், நிதி அமைச்சர். அவர் பதவி ஏற்றுக்கும் போது தான் விஜய் ஏஞ்சே நின்னார். பதவி ஏற்றுக்கும் போதும் திருப்பி வரும்போது ஏன் சின்ன மரியாதை கொடுத்தார். பயங்கர புத்திசாலி, பயங்கர அறிவாளி, இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அவர் செய்த ஒரு செயல் இன்னைக்கு சந்தி சிரிக்கிற லெவலுக்கு வந்திருக்கு. அவர் ஒருத்தரை சேர்த்திருக்காரு கட்சியில, சால்வை போட்டு ஒருத்தரை சேர்த்திருக்காரு. சிவகுமார்னு பேர் அவருக்கு, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டார். இதுல என்ன பெரிய அதிர்ச்சின்னு கேக்குறீங்களா? சேர்த்தவர் யோகேஷ் சிகாமணிலாம் கிடையாது, ₹1 ₹2 கிடையாதுங்க. சுமார் 300 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து ஓடி தலைமறைவாக சுற்றி திரிந்த ஒருத்தர், போலீஸ் காணோன்னு தேடிட்டு இருக்கிற ஒரு நபர், ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கிய நபர், மோசடி குற்றச்சாட்டுல சிக்கிய நபர், அயோக்கியத்தன குற்றச்சாட்டுல சிக்கிய நபர், அப்பாவிகள் காசை கொள்ளடிச்ச வழக்குல சிக்கிய நபர். அவரை தாவேக்கால சால்வை போட்டு சேர்த்திருக்கிறது நம்ம நிதி அமைச்சர் செங்கோட்டையன். இது ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ள வராதா மிஸ்டர் விஜய் அவர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே? இது வராதா? இது உங்க கவனத்துக்கு வராதா? இது தெரியாதா? எந்த அடிப்படையில சிவகுமார் அவர் தாவேக்கால சேர்க்கப்பட்டார்? அதை செங்கோட்டையன் உங்க கவனத்துக்கு கொண்டாந்தாரா? இப்படி ரோட்ல போறவன், ஏமாத்தினவன், மொள்ள மாதிரித்தனம் பண்ணவன், மக்கள் பணத்தை கொள்ளடிச்சவன் கட்சியில் சேர்த்துவீங்களா? என்ன சூழ்நிலையில, என்ன அதிகாரத்திற்காக அவர் மீண்டும் இந்த கட்சியில இணைந்தார் என்பதை செங்கோட்டையன் தெளிவுபடுத்துவாரா? அப்ப மோசடி பேர் வழியெல்லாம் தப்பிக்கணும்னா விஜய் கிட்ட வந்துட்டா சரியாயிடுமா? காப்பாத்திடுவாங்களா? முதலமைச்சர் விஜய் அரவணைச்சிருவாரா? முன்னாடி இப்படிதான் அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவரா மாறின உடனே அவர் ஐபிஎஸ், மாஜி ஐபிஎஸ் பிஆர்எஸ் குத்துட்டிங்க வந்தார் இல்லையா? போலீஸ்காரங்களுக்கு திருடன் யாரு, மொள்ளமாரி யாரு, கஞ்சா விற்கிறவன் யாரு, திருட்டு பையன் எப்படி செயல்படுவான், மோசடி பண்றவன் எப்படி செயல்படுவான், ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் யாரு, இது எல்லாம் அத்துப்படி. இவர் ஐபிஎஸ் வேற இருந்தவரா? ஒரு 2-2.5 வருஷம் வேலை வேற பார்த்துருக்காராங்க, ரிசைன்மெண்ட் வந்துட்டாரா? அவர் வந்த உடனே இவர் முதல்ல யாரெல்லாம் சேர்த்தாரு தெரியுமா கட்சிக்குள்ள? மொள்ள மாதிரி, முடிச்சவைக்கு, திருட்டு பையன், மோசடி பண்றவன், மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறவன், இவன் எல்லாம் கட்சியில சேர்த்தார். பாஜக என்பது சமூக விரோதிகளுடைய கூடாரமா மாறி போச்சு. அது எல்முருகன் காலத்தில் நடந்துச்சு. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அதிகமாச்சு. அப்ப அண்ணாமலையை தூக்கி போட்டாங்க. இப்ப அதே பாணியை ஆட்சிக்கு வந்த உடனே தாவேக்காவும் கையில் எடுக்கிறதா? அப்ப சமூக விரோதிகளா இருக்கிறவன்லாம் தாவேக்கால இனிமே சேர்ந்துருவான். திருட்டுத்தனம் பண்ணவன், மோசடி பண்ணவன், அயோக்கியத்தனம் பண்ணவன்லாம் இப்ப எங்க தஞ்சம் அடைவானுங்க? தாவேக்கால தஞ்சம் அடைவானுங்க. அப்ப காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா முதலமைச்சர் தலைமையிலே சேர்ந்துட்டாருப்பா, நிதியமைச்சர் தலைமையிலே சேர்ந்துட்டாருப்பா. இந்த ஆரடி ஒருத்தர் இருக்கிறாரு, ஆரடி வளர்ந்து கட்ட ஒரு ஆளு, ஆதவ் தலைமையிலே சேர்ந்துட்டாங்கப்பா, அப்படி சொல்லுவாங்களா? அப்ப அவங்க என்ன மோசடி பண்ணிட்டு உள்ள சேர்த்தாலும் ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் உங்க கவனத்துக்கு வராதா? ஊழலை எதிர்க்கிற முதலமைச்சர் விஜய் அவர்களே,
மிஸ்டர் கிளீன்னு சொல்லிட்டீங்களே, தூய சக்தின்னு. 300 கோடி ரூபாய் மோசடியில மாட்டினவனை கட்சியில சேர்த்திருக்காங்களே. உங்க ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதே. இதுவரை எந்த நடவடிக்கையுமே இல்லையே. அங்க காவல்துறையில இருக்குதா, செயல்படுதா, செயல்படலையா? பெரும்பாலான இடங்கள்ல காவல்துறை கம்முன்னு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நேற்றைக்கு நிலவரப்படி ஒரு நண்பர் போட்டிருந்தார் பதிவு, 24 கொலைகள் நடந்திருக்குன்னு. 24 கொலைகள் பதவியேற்ற பிறகு, முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலைகளோட எண்ணிக்கை 24. இதெல்லாம் கிளீன், மிஸ்டர் கிளீன் சிஎம் விஜய் அவர்கள் கவனத்துக்கு போலியா? அல்லது நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி விஜய் தூய சக்தி கிடையாது, துஷ்ட சக்திங்க அப்படின்னு சொன்னார்ல, கவனத்துக்கு போலியா? என்ன பண்றாருன்னு பார்ப்போம். இதே நிலைமை நீடித்தால் 9 நாள்ல இவ்வளவு பஞ்சாயத்துகள் நடக்குது. இன்னும் நாம போக வேண்டிய தூரம் எவ்வளோ தூரம் இருக்கு. நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா, நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா. சுட்டி காட்ட வேண்டிய விஷயத்த சுட்டி காட்டிகிட்டே தான் இருக்கணும். ஒரு பத்திரிகையாளரோட வேலை அதுதான், அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக அந்த செய்தியாளரை தாக்கிய கஞ்சா கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய்க்கு நாம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இதை தடுக்க தவறிய காவல்துறைக்கு ஒரு கண்டனத்தை வைக்கிறோம். காவல்துறை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு கண்டனத்தை சொல்லிட்டு, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே, கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரப்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.